அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே, எங்கள் மீட்பின் தேவனே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, அந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். John 14th chapter 6th verse. Jesus answered, I am the way and the truth and the life. No one comes to the Father except through me. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்தரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆமே சிவே, நீங்க தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீங்கப்பா. பரலோக ராஜ்யத்திற்கு நாங்க வந்து சேர இயேசுவே, நீங்க இல்லாம நாங்க அங்க பிதாவிடத்துல வர முடியாது. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் நீங்க தொடுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். பரம தகப்பனே ஐயா, மனம் இறங்குங்க. உங்களை தேடாத நாட்களுக்காக எங்களை மன்னிப்பீராக இயேசுவே. இயேசு பத்தி தெரியாதவங்க யாராவது இதை கேட்டுக்கொண்டு இருந்தா, உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உங்க சாபங்கள் இயேசு சிலுவையில தீர்த்து விட்டார். 2025 வருடங்கள் முன்னதாக அவர் உலகத்தில் வந்தார், சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். என் மக என்கிட்ட வரமாட்டாளான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட நீங்க பேச மாட்டீங்களான்னு இயேசு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க கிருபை செய்யுங்க பரம தகப்பனே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. உங்களை தேடாத நாட்களுக்காக எங்களை மன்னிங்க இயேசுவே. பரம தகப்பனே, எங்களை மன்னிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை போராட்டங்கள் மத்தியில நாங்க கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்றால் நீங்க இல்லாம நாங்க நிற்க முடியாது ஐயா. எங்களுடைய பலவீனத்தில் உங்க பலன் பூர்ணமாய் விளங்க கிருபை செய்யுங்க. உங்களை சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க. சுய புத்தியின் மேல் சாரக்கூடாது ஐயா. என் இயேசு என்ன சொல்கிறார், என் இயேசு இந்த காரியத்துல எப்படி செய்ய சித்தமா இருக்கிறார் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து நடத்த கிருபை செய்யுங்க. தொழிலாக இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், ஊழியங்களாக இருக்கலாம், குடும்ப காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரோட பாதத்தில் வைத்து விட்டு இயேசுவின் ஆலோசனைப்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய எங்களை வழிநடத்தி ஆளுகை செய்யுங்க. யார் யார் கடன் பிரச்சனை, மனக்கவலைகள், சோர்வுகள், பலவீனங்கள், எப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால் விடுதலை தருவீராக. ஆமேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இயேசு சொல்லுகிறார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஒருத்தரை பாரத்தை பாப்பீராக இயேசுவே. மனம் இறங்கி ஆளுகை செய்யுங்க. அவங்கள தொடுங்க. இயேசு என் வாழ்க்கையை மாற்ற முடியுமா? கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாற்றுவார். இப்பொழுது அவர்கிட்ட நீங்க பேசுங்க, கேளுங்க. உங்க பிரச்சனைக்கு முடிவு இயேசுதான். He is the answer for all your troubles and struggles and suffering. எவ்வளவு சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் அதன் மத்தியில் இயேசு உங்களை நிற்க வைத்து அதை தாண்டி போக கிருபை செய்வார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அநேக பேர் சொல்லலாம், இதெல்லாம் அவனால முடியாதுப்பா, மனுஷன் சொல்லலாம் முடியாது, ஆனா இயேசு உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் எனக்கு நன்மையான காரியங்கள் செய்தாலும் சரி, செயலானாலும் சரி, நான் இயேசுவை பிடித்துக் கொள்வேன். என்ன நித்திய ஜீவன் அவர்கிட்ட தான் இருக்கு. வாழ்வு தரும் வார்த்தை இயேசுவே அப்படின்னு உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. உலக மனிதர்கள் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இதை உணர்த்துவீராக அப்பா. ஒவ்வொருத்தர்கிட்டையும் உணர்த்துங்க. எங்க வாழ்க்கையில அநேக பேர் வருவாங்க போவாங்க, ஆனா முடிவு பரியந்தம் எங்களை வழிநடத்தி ஆளுகை செய்து ஆலோசனை கொடுத்து சோர்வு நேரத்துல, பலவீன நேரத்துல எங்களை பலப்படுத்தி வழிநடத்துகிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ்.
இதை நீங்க உணர்த்தி பேசுவீராக அப்பா. அவங்க இருதயத்துல பேசுங்க. அந்த இருதயம் பரலோக ராஜ்யமாக மாற கிருபை செய்யுங்க அப்பா. உங்க அன்பை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக இவங்களை உருவாக்குங்க. பிறர்கிட்ட இயேசுவை பத்தி சொல்லணுன்ற ஒரு பாரத்தை தாங்க, இந்த சுவிசேஷ பாரத்தை தாங்க. அது எங்க மேல் விழுந்த கடமை அப்பா. சபைக்கு போறனால நாங்க பரலோகம் போக முடியாது. இயேசுவை அறிந்து அவர் வார்த்தையின்படி நடக்கிறவன் தான் பரலோகத்திற்கு போக முடியும், நிலைநிற்க முடியும். இந்த உலக காரியத்துல இருந்து அநேக lot of temptations and struggles, sinful life is surrounding us. இதன் மத்தியில நாங்க நிக்கிறதுக்கான திராணிய இயேசுவே நீங்க மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாருனாலும் இல்லை. பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை செய்வீராக, பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து வழி நடத்துங்க இயேசுவே. இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து கொள்ளுங்க. அவங்களோட சரீர உபாதைகளை நீக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.